விதியால் 5 வயதில் ஏமாற்றப்பட்டேன். ஏன், எதற்காக ஓடினேன்? கல்லூரியாக ஓடினேன். எதற்காக? ஏன், பொறியாளர்களை காலங்காலமாக பிழைக்க வழிவிட்டவர் கருணாநிதி. அனைவருக்கும் வணக்கம். நான் எனது பசங்களுக்கு வழக்கறிஞர் படிப்பிற்காக பள்ளி முடித்தவுடனே வழக்கறிஞர் சீட்டுக்காக சென்னையில் உள்ள அம்பேத்கர் லா கல்லூரியில் அட்மிஷனுக்காக 4 மார்க் முடியாது. எல்லா கல்லூரிக்கும் போனோம், முடியாது. சரி, ஓகே. இதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு நாள் எனக்கு அது புரியல. இப்பதான் நினைவுக்கு வருகிறது. 1972ஆம் ஆண்டு தமிழர் சாதிகளை, எந்தெந்த சாதிகளை பிசி பட்டியலில், பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆணையத்தை கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது நியமனம் செய்தார். அதுக்கு பேர் சட்டநாதன் ஆணையம், நீதிபதி சட்டநாதனோட ஆணையம். அந்த ஆணையத்து அறிக்கையை 300 பக்கம் கொண்ட ஆங்கிலத்தில் முதல்வரிடம் சமர்ப்பிக்கிறார். முதல்வர் அதை வாங்கி பார்த்துவிட்டு அமுல்படுத்தவில்லை. ஏன் அமுல்படுத்தவில்லை? அமுல்படுத்திருந்தா என் பையன் சீட்டு கிடைச்சிருக்கும்ல, ஏன் பண்ண? இன்னும் அதுலயே இன்னொருத்தர் பிழைக்க வந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிற்படுத்தோர் பட்டியல்ல எந்தெந்த சாதிகளை இணைக்கலாம், எந்தெந்த சாதிகளுக்கு வருமானம் அதிகமா இருக்கு என்பதற்காக தான் சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டதுன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. அது அப்படியே இருக்கட்டும், நீ ஏன் அமுல்படுத்தல? இதுதான் நாங்க 72ஆம் ஆண்டு. அப்ப எனக்கு 5 வயசு. 5 வயசுல நீ என்ன ஏமாத்திட்ட. இது என் வாதம். இதைதான் நாங்க என் கட்சியில சொல்றோம். அப்ப ஏமாந்ததை இப்ப நான் சொல்றேன். அப்பவே நம்ம ஆளுங்க, நம்ம காமராஜர் ஐயா தான் இருந்தாரு. அப்பவே அவர் என்ன பண்ணி இருக்கணும்னா, தமிழர் ஜாதிகளுக்கும் தமிழர் குடிகளுக்கும் 80% தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புகளில் அனைத்திலும் 80% பூர்வீக குடிகளின் சொந்தமானதுன்னு அவர் ஏற்றிருக்க வேண்டும். அதை அவர் செய்யவில்லை. அதனால் பாதிப்பு யாருக்கு? இன்னைக்கு நாம எல்லாம் என்ன மாதிரி எத்தனையோ பெற்றோர்கள் கல்லூரி அலையிறாங்க. மாணவிகள் தேர்வு எழுதுறதுக்கு நைட்டா இருந்து படிக்கிறாங்க. என்ன பண்றது? பிற மொழியாளர்கள் குறுக்கோழில உள்ள புந்துடுறானே, அவங்க படிச்சிடுறாங்க. படிக்க முடியல, குறுக்கோழில உள்ள புந்துடுறான். அதுக்கு இவங்க துணை, ஆட்சியாளர்கள் துணை. பாத்தீங்கல்ல, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பரீட்சையை எழுதினதை எத்தனை தடவை மாத்திருக்காங்க. அவ்வளவு ஊழல் நம்ம தலையில மிளகா அரைக்கிறாங்க. இதைதான் எங்க கட்சியில நாங்க சொல்றோம். நாங்கள் இன்னைக்கு இல்ல, என்னைக்கு இருந்தாலும் அதிகாரத்தை நாங்கள் வருவோம். வராட்டி போனாலும் பரவாயில்லை, ஆனால் எங்கள் கோரிக்கை நிறைவேறும். 80% என் பூர்வீக குடிகளுக்கு கொண்டு வருவோம் என்று கூறுகிறோம். ஒருவேளை ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மற்றும் வட மாநிலங்களில் வசிக்கும் நமது இனத்திற்கு, தமிழர் குடியினத்திற்கு அங்க என்ன சலுகைகள் செய்யறாங்களோ ஆய்வு பண்ணுவோம். மாநிலமாக போய் ஆய்வு பண்ணுவோம். அதை வைத்து நாங்கள் இங்கு வழங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.